ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் முருகன் பூஜையில் 43வது நாள் பூஜைக்காக தான் இன்றைக்கி எந்திரிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இது 2 தான் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன். அது மட்டும் ரீசன் இல்லை. பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் முருகனை வந்து கையில் எடுக்கிறது அது சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக தான் ஸ்லோவாக பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகனை கையில் எடுக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து நேற்றுக்கே தேய்ச்சி வச்சிட்டேன். அதாவது இது டியூஸ்டே பூஜை தாங்க. டியூஸ்டே அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் வீடியோ போடுறதுக்கான டைமிங் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பூஜா செல்ஃபு தாங்க க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 16 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கேமராலேயே தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோ டஸ்ட்டு பறந்துச்சு. ரொம்பவுமே டஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வைக்கிறதுக்காக அது கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மிக்சிங் வந்து அந்த பொட்டு வந்து என்னெல்லாம் போடுவேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முருகனை வந்துட்டு என்னடா பைப்பில் கழுவுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப டஸ்ட்டு, அப்புறம் வெள்ளை வெள்ளையாக படிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ரொம்ப நாளாக அப்படியே விடவும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பைப் அப்படியே திருவி விட்டு அதில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா சத்கோண தீபத்துக்காக கோலம்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியிலையும் பார்த்திங்கன்னா உருளி வச்சுருக்கேன். அதுக்கு மட்டும்தாங்க பூ வாங்கியிருந்தேன். அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி ஈவினிங் வந்துட்டு சாமிக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்ருக்கேங்க. அதாவது தீபமெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா தான் செவ்வாய் ஹோரை இல்லைங்களா, டியூஸ்டேன்றதுனால அந்த 6 மணிக்கு மேலே வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தோம் முருகரை. அதனால் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அபிஷேகம் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேங்க. அதாவது அபிஷேக பொருட்கள்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதாவது பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் அபிஷேகம் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். மற்றது எதுவுமே காமிக்கலை. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பால், சந்தனம், விபூதி இதுதாங்க அபிஷேக பொருளாக நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவேன். இப்போ வீடியோ யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா தான் எடுக்கிறாங்க. எந்திரிச்சிட்டாரு 6 மணிக்கு. ட்ரைபாட் வேறு உடஞ்சிருச்சுங்களா, அதனால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரசாதம் வச்சுட்டேன். அதாவது பொங்கல், சுண்டல் தாங்க செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் செய்யலை. இந்த 6 நாளைக்குமே என்ன செய்கிறேன் பிரசாதமாக அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வெத்தலைப்பாக்கு எல்லாத்துக்குமே வச்சுருந்தேங்க. அதாவது மகாலட்சுமிக்கு, அப்புறம் குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே வெத்தலைப்பாக்கு வச்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.